வருங்கால அரசு அதிகாரிகளே, நான் தான் உங்கள் எஸ்பி வேலன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நீதி கட்சி அப்படின்றது எப்படி உருவாச்சு, எதுக்காக உருவாச்சு, நம்ம நீதி கட்சியில யார் யாரெல்லாம் முதலமைச்சர்களா இருந்தாங்க, நீதி கட்சியில என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்றத டீட்டெயிலா நீதி கட்சியோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். மற்றும் அவங்களோட அரசாங்கத்தை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா இந்த டாபிக் அப்படின்றது நமக்கு சிலபஸ் படி யூனிட் 6ல தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படின்றது இருக்கும். அது கீழே வரக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்றது தான். இந்த வீடியோ அப்படின்றத கண்டிப்பா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ரொம்ப முக்கியமானது, வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. இந்த நீதி கட்சி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திராவிட கட்சிகளுக்குமே ஒரு தாய் அப்படின்னு சொல்லி இந்த நீதி கட்சி சொல்லலாம். ஏன்னா அந்த நீதி கட்சி அப்படின்றதான் பிரிஞ்சு வந்து நமக்கு பிற்காலத்தில் திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் நமக்கு வந்து உருவாயிருக்கு. இந்த நீதி கட்சி அப்படின்றதான் தமிழ்நாடுன்றது இப்போ ஒரு முன்னேறிய மாநிலமா இருக்கிறதுக்கு அடிப்படையான ஒரு விதை போட்டதே இந்த நீதி கட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த நீதி கட்சி அப்படின்றது முதல்ல எப்படி உருவாகுது, ஏன் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்தோடனே நீதி கட்சி அப்படின்றது நமக்கு உருவாக்கப்படலை. ஃபர்ஸ்ட் நமக்கு 1908 வருஷம் 1908ல சங்கர நாயர் அப்படின்னு ஒரு ஜட்ஜி, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜி. இந்த சங்கர நாயர் அவர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வச்சு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பீச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய வர்ணாசிர முறையை வந்து ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. வர்ணாசிர முறை அப்படின்னா, நமக்கு இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னவங்கள கடவுள் 4 வர்ணங்களா படைத்தார். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் படைச்சாரு. அதன் ரீதியா இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த வர்ணாசிர முறை அப்படிங்க ஒழிச்சாதான் இங்க இருக்கக்கூடிய அனைவருமே நம்ம ஈக்குவலா எல்லாரும் சமமான மக்களா வாழ முடியும் அப்படின்னு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருப்பார் சங்கர நாயர் அவர்கள் 1908. அப்ப இவர் பேசுனதை கேட்டு 2 அட்வொகேட்ஸ் இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 வழக்கறிஞர்கள் 1909ஆம் ஆண்டு முதல்ல நமக்கு மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படுது. அதாவது மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் ஒன்று உருவாக்கப்படுது 1909ஆம் ஆண்டு. இந்த மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படிதான் பிற்காலத்தில் நமக்கு மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு மாற்றப்படுது. அதாவது மெட்ராஸ் ஐக்கிய சபை அப்படின்னு மாற்றப்படுது. பிற்காலத்தில் இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்றது நமக்கு மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் மாற்றப்படுது. அதாவது மெட்ராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு மாற்றப்படுது. இந்த மெட்ராஸ் திராவிட சங்கம் அப்படின்றது பிற்காலத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 1916 வருஷம் நமக்கு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் மாற்றப்படுது. அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு மாற்றப்படுது. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிது நவம்பர் மாசம் 20ஆம் தேதி நமக்கு 1916 வருஷம் சென்னையில் இருக்கக்கூடிய விக்டோரியா பப்ளிக் ஹால் அப்படின்னு ஒரு இடத்துல தான் உருவாக்கி இருப்பாங்க. முக்கியமா இந்த வர்ணாசிரம ஒழிக்கணும் சங்கராயர் பேசினாங்க. அதுல இருந்தா நமக்கு சங்கங்கள் உருவாகி மாறி நமக்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு வந்திருக்கு. இந்த சங்கங்களை யார் சார் உருவாக்குற அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா இந்த சங்கங்களோட நோக்கம் அப்படிது இங்க இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ் அப்படின்றதான். அதாவது பிராமணர் அல்லாதோர் அப்படின்னு இருப்பாங்கல்ல, இங்க இருக்கிற நான் பிராமின்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களின் உரிமைகளுக்காக மற்றும் இவங்களோட முன்னேற்றத்திற்காக தான். ஏன் அப்படின்னா, ஏன்னா அந்த வர்ணாசிர முறையின் அடிப்படையில் இங்க நிறைய சாதிய வேறுபாடுகள் அப்படிது, அது மூலியமா கல்வி ஒருத்தர் கிடைக்க ஒருத்தர் கிடைக்காம அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு. அப்ப எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னா எல்லாருக்குமே கல்வி அப்படி போய் சேரணும். எல்லாருக்குமே கல்வி அப்படி போய் சேரணும்னா நமக்கு இங்க உரிமைகள் அப்படி வேணும் அப்படின்னா நான் பிராமின் உரிமைகள், நான் பிராமின் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றதுக்காக தான் இங்க தென்னிந்திய நலமை சங்கம் அப்படி உருவாக்கப்படுது. முக்கியமா இதுக்கு 3 தலைவர்கள் இருப்பாங்க. அந்த முக்கியமான 3 தலைவர் பேர், ஒருத்தர் பேரு பிட்டி தியாகராயர் அவர்கள், பிட்டி தியாகராயர். 2வது நபர் பேரு TM நாயர் அவர்கள். 3வது நபர் ரொம்ப முக்கியமானவர், அவர் தான் டாக்டர் சி நடேசனார் அவர்கள். டாக்டர் சி நடேசனார் அவர்கள். இதுல டாக்டர் சி நடேசனார் அவர்கள் தான் நம்ம நீதி கட்சியின் இதயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருக்காங்களே, இவங்க பிற்காலத்தில் நமக்கு ஒரு அரசியல் கட்சியா மாறுறாங்க. என்ன அரசியல் கட்சியா மாறுறாங்க அப்படின்னா, இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் நமக்கு பிற்காலத்துல ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற நீதி கட்சியா மாறுறாங்க. நீதி கட்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு எப்போ மாற்றப்பட்டதுன்னா 1917 வருஷம். அதுக்கு ஏன் நீதி கட்சின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 3 பத்திரிகைகள் நடத்துவாங்க. அதுல ஆங்கில மொழியில 1, தெலுங்கு மொழியில 1, தமிழ் மொழியில 1 நடத்துவாங்க. அதுல ஆங்கில மொழியில ஒரு பத்திரிகை நடத்துறாங்கல்ல, அந்த ஆங்கில மொழி பத்திரிகையின் பேர் தான் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை. அப்ப தங்களோட நாளிதழ் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அதை வச்சுதான் தங்களோட கட்சிக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. எதனால சரி இது அரசியல் கட்சியா மாற்றப்படுது அப்படின்னா, நமக்கு 1917 வருஷம் ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் அறிக்கைன்னு ஒரு அறிக்கையை ஆங்கிலேயர்கள் வெளியிட்டிருப்பாங்க. அதன் ரீதியா நமக்கு இங்க தேர்தல் நடத்தப்படும், நேரடி தேர்தல் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப தேர்தல் கொண்டு வராங்க, நம்ம அரசியல் கட்சியா இருக்கணும் தான் அரசியல் கட்சியா மாறுறாங்க. ஏன் இப்ப நமக்கு அரசியல் அதிகாரம் அப்படி நமக்கு கிடைச்சா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களையும் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காக ஒரு அரசியல் கட்சியா மாறுறாங்க. இந்த நீதி கட்சி அப்படின்னா இப்ப தேர்தலில் போட்டி போட்டாங்களா அப்படின்னா, நமக்கு 1919 வருஷம் 1919ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1919ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் ஒன்று வந்துச்சு. இந்திய அரசு சட்டம் 1919. இந்த இந்திய அரசு சட்டம் 1919 படி நமக்கு டைரக்ட் எலெக்ஷன்ஸ், நேரடி தேர்தல்கள் அப்படின்னு நமக்கு நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஓகே, இப்போ நமக்கு நடக்குது இல்ல நேரடி தேர்தல், நேரடி தேர்தல் நடக்கும்னு அறிவிச்சாங்க. அதுபோக டயார்கி இன் ப்ராவின்சஸ், அதாவது டயார்கி இன் ப்ராவின்சஸ் அப்படின்னா, ப்ராவின்சஸ்னா மாகாணங்கள், மாகாணங்கள் இரட்டை ஆட்சி அப்படின்னு கொண்டு வரப்பட்டுச்சு.
மாகாணங்கள் இரட்டை ஆட்சி, அதான் அதிகாரத்தை ரெண்டா பகிர்ந்து இரட்டை ஆட்சி, பிரிட்டிஷ்காரனுக்கும் இந்தியர்களுக்கும் ரெண்டா பிரிச்சு இரட்டை ஆட்சின்றது கொண்டு வந்தாங்க மாகாணங்கள்ல. இப்போ இந்த மாகாணங்கள் இரட்டை ஆட்சி அப்படிது காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சு நடக்கக்கூடிய தேர்தல்களை நாங்க பங்கேற்க மாட்டோம், அதாவது இந்த மாகாணத்துல இரட்டை ஆட்சி இருக்க வரைக்கும் நாங்க பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ நமக்கு நடக்குது அப்படின்னா 1920 வருஷம் நவம்பர் மாசம் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரடி தேர்தல் வந்து நடக்குது. இந்த நேரடி தேர்தலில் நம்மளோட மெட்ராஸ் மாகாணத்துல காங்கிரஸ் கட்சி போட்டி போட்டாங்களா அப்படின்னா காங்கிரஸ் கட்சின்றது போட்டி போடவில்லை. ஏன் போட்டி போடல? ஏன்னா இரட்டை ஆட்சி அப்படி இருக்கு. அப்ப இரட்டை ஆட்சி இருக்கிற வரைக்கும் நாங்க போட்டி போட மாட்டோம் சொல்லியிருக்காங்களா, அப்போ போட்டி போடல. ஆக்சுவலா அப்ப மொத்த இடங்கள் எவ்வளவு இருக்குன்னா 98 இடங்கள் இருக்கு. இந்த 98 இடங்கள்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி போட்டி போட்டு 63 இடங்களை மெஜாரிட்டியோட ஜெயிக்கிறாங்க. மெஜாரிட்டி நமக்கு பெரும்பான்மையோட வெற்றி பெறாங்க. அப்ப பெரும்பான்மையோட வெற்றி பெற்று நீதி கட்சி அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க. இந்த வீடியோட அடிப்படையே நீதி கட்சியில யார் யாரெல்லாம் முதலமைச்சர்களா இருந்தாங்க அப்படின்றதுதான். இவ்வளவு நேரம் நம்ம வந்து எப்படி வந்து அரசியலுக்கு வந்தாங்க, என்ன மாதிரி தேர்தலை போட்டி போட்டாங்க சொல்லி தான் பார்த்திருக்கோம். அப்ப நீதி கட்சி முதல் தேர்தலை ஜெயிச்சு நமக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வருது. நீதி கட்சியின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி.டி. தியாகராயர் அவர்கள் தான் இதோட தலைவராக இருந்தார். அப்ப அந்த நேரத்தில் இருந்த கவர்னர் அவர்கள் பி.டி. தியாகராயர் அவர்களை முதலமைச்சரா பொறுப்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்குறாங்க. ஆனா பி.டி. தியாகராயர் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவனா இருக்கக்கூடியனா ஒரு அரசாங்கத்துக்கு தலைவனா இருக்க தகுதி கிடையாது, அதனால் அது சரியா இருக்காது, அதனால் எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் முதலமைச்சராக சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ முதல்ல நமக்கு நீதி கட்சியில இருந்து முதலமைச்சரை யார் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 1920 வருஷம் நமக்கு தேர்தல் நடந்து நீதி கட்சி வெற்றி பெற்றாங்களா. அப்ப தியாகராயர் அவர்களுக்கு பதிலாக நமக்கு ஏ சுப்புராயலு ரெட்டியார் அப்படின்றவர் தான் நமக்கு வந்து முதலமைச்சர் வருகிறார். அப்ப நம்ம மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சர் கேட்டா 1920 வருஷம் நமக்கு ஏ சுப்புராயலு ரெட்டியார் அவர் தான் நமக்கு முதலமைச்சரை பொறுப்பேற்கிறார். இப்போ அவர் பொறுப்புக்கு வந்து இப்போ 1920 வருஷம் டேர்ம் பீரியட் அப்படின்றது 3 வருஷம் 1923 வரைக்கும் இருக்கணும். ஆனா பி.டி. தியாகராயர் அவர்கள் 1920 வருஷம் டிசம்பர் 17 முதலமைச்சரை பொறுப்பேற்று கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் தான், ஜூலை மாசம் 11 1921 வரைக்கும் தான் முதலமைச்சராக இருக்கிறார். அப்புறம் உடல்நிலை குறைவு காரணமாக அவர் மரணம் அடைஞ்சிட்டார். அப்ப அவர் முதலமைச்சர் இருக்கும்போதே அவர் இறந்துட்டார்ல, இவர் இறந்ததுனால அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் வர்றார். யார் வர்றார்? நமக்கு பனகல் ராஜா ஆஃப் பனகல், பனங்கண்டி ராமராய் நீங்கார் அப்படிது இவரோட ஒரிஜினல் பேரு. இந்த பனகல் ராஜா அவர்கள் நம்ம முதலமைச்சராக வர்றாங்க. ஜூலை 11 1921 இருந்து செப்டம்பர் 11 1923 வரைக்கும் நம்ம முதலமைச்சராக இருக்காங்க. இப்போ இவங்க ஆட்சி காலத்தில் எது கொண்டு வரப்பட்டுச்சு, அப்போ 23 வரைக்கும் இவர் தான் முதலமைச்சர் இருந்திருக்காரு. அப்போ இந்த டேர்ம் பீரியட் முடியுது. இந்த ஆட்சி காலத்தில் நமக்கு மிகப்பெரிய சமூக நீதிக்கான மாற்றங்கள் அப்படின்றத கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகே, இங்க அனைவருக்கும் கல்வி அப்படி திட்டம் அப்படிது மெட்ராஸ் எலிமெண்டரி எஜுகேஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. மெட்ராஸ் எலிமெண்டரி எஜுகேஷன் ஸ்கீம்னு ஒன்று சொல்லுவாங்க. 1920-21 காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும். மெட்ராஸ் துவக்க கல்வி திட்டம் சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே குழந்தை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்குமே கல்வி அப்படின்றது துவக்க கல்வி அப்படி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அது மாதிரியே இந்த ஆட்சி காலத்தில் நமக்கு முதல்ல 1921 வருஷம் நமக்கு ரொம்ப முக்கியமா ரைட் டு ஓட்டு விமன் அப்படி கொண்டு வரப்பட்டிருக்கும். ரைட் டு ஓட்டு விமன் அப்படின்னா பெண்களுக்கு இப்ப முதல்ல தேர்தல் நடந்துச்சு 1920 வருஷம். அப்ப பெண்கள் வாக்களிக்க கூடாது. இந்தியாவிலேயே முதல்ல பெண்கள் வாக்களிக்கலாம் அப்படின்ற பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்படுது. அப்படி வழங்கப்பட்டது 1921 பனகல் ராஜா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது வழங்கப்படுது. அதே 1921 வருஷம் நமக்கு வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படின்றதுக்கான ஆணைகளுக்கான தீர்மானங்கள் அப்படி நிறைவேற்றப்படுது. அதே மாதிரி நமக்கு இங்களுடைய பெண்களும் தேர்தலில் போட்டி போடலாம். இதுக்கு முன்னாடி தேர்தலில் போட்டி போடக்கூடாது, இப்போ பெண்களும் தேர்தலில் போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா நமக்கு 1922 1922 காலத்துல நமக்கு ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட், அதாவது ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட், தொழிற்சாலைகள் உதவி சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் அப்படி கொண்டு வரப்படுது. இதனுடைய தொழிற்சாலைகள் வந்து முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக தொழிற்சாலைகள் முன்னேற்ற சட்டம் கொண்டு வரப்படுது. இந்த மாதிரி பல சட்டங்கள் அப்படி கொண்டு வராங்க. அப்ப அடுத்த தேர்தல் எப்போ நம்ம நடக்கும்? 1923 நடக்குமா? இப்போ 1923 எலெக்ஷன் அப்படி வருது. இந்த தேர்தல் நேரத்தில் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்காங்கல்ல, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிளவு அப்படி இருந்துச்சு. யார் முதலமைச்சராக இருந்தா? நமக்கு பனகல் ராஜா இருந்தார்ல. இந்த பனகல் ராஜாவுக்கு ஆதரவா சில பேர், சப்போர்ட்டா சில பேர், எதிர்ப்பு தெரிவிச்சு சில பேர் இருந்தாங்க. அப்ப நீதி கட்சின்றது ஒரு பிளவு ஏற்பட்ட நீதி கட்சி அப்படிதான் இந்த தேர்தலில் 1923 எலெக்ஷன்ல போட்டி போடுறாங்க. இப்படி இருக்கும்போது தான் தேர்தல் நடக்குது. காங்கிரஸ் கட்சி போட்டி போடுதா? போட்டி போடல. இப்ப யார் ஜெயிக்கிறா? ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜெயிக்கிறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனா பனகல் ராஜாக்கு எதிராக சில பேர் இருக்காங்கல்ல, என்ன பண்றாங்கன்னா செப்டம்பர் மாசம் 12 1923 வருஷம் பனகல் ராஜா அவர்கள் நமக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். பனகல் ராஜா உங்களுக்கு தெரியலன்னா இங்க ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் பனகல் ராஜா. ஓகே, இவர் முதலமைச்சரா பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்ற அன்னைக்கு அவங்க சொந்த கட்சிக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் முதலமைச்சராக இருக்கக்கூடாது, இவங்ககிட்ட பெரும்பான்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆட்சியை கலைக்கிறதுக்காக நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படி கொண்டு வராங்க. அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம், இந்த அரசு மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு சொந்த கட்சிக்காரங்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படி கொண்டு வராங்க. இப்ப இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படி வரும்போது நமக்கு பெரும்பான்மை நிரூபிக்கணும்.
பெரும்பான்மையை ஒரு நிரூபிச்சாரா அப்படின்னா கடைசி நேரத்துல நான் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய நாமினேட்டட் மெம்பர்ஸ் இந்த பனகல் ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இவருக்கு சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது, பெரும்பான்மை கிடைச்சது, ப்ரூவ் பண்ணிட்டார். அப்போ பனகல் ராஜா சிஎம் இருந்து 1926 நமக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு சிஎம் இருக்கிறார். அப்ப பனகல் ராஜா அவர்கள் முதல்ல சுப்ராலி ரெட்டியாருக்கு மேல முதலமைச்சர் ஆகிறார். இந்த 1923 தேர்தலில் ஜெயிச்சு மறுபடியும் ஒரு 3 ஆண்டுகள் முதலமைச்சர் இருக்கிறார். இந்த ஆட்சி காலத்துல தான் நமக்கு ரொம்ப முக்கியமானதா 1924 ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு அப்படின்னு ஒன்று கொண்டு வரப்படுது. ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டுனா பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த பணியாளர் தேர்வாணையம் அப்படிதான் பிற்காலத்தில் நமக்கு 1929 வருஷம் நமக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொது பணியாளர் தேர்வாணையமா மாற்றப்படுது. இந்த பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படிதான் இப்போ நமக்கு TNPSC அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ நம்ம அந்த எக்ஸாம்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். இப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ பனகல் ராஜா ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மாதிரியே 1926 1926 காலத்தில் நமக்கு இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க. அதாவது இந்து அறநிலையத்துறை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரப்பட்டது. இப்போ இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையுமே அரசாங்கம் நிர்வகிக்கிறாங்கல்ல, அதுக்கான சட்டம் தான் இந்து அறநிலையத்துறை சட்டம் அப்படின்னு கொண்டு வரப்படுது ஒரு ஆட்சி காலத்துல. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அடுத்த 1926 எலெக்ஷன் அப்படி வருது. இப்ப ஆல்ரெடி நீதி கட்சியில நிறைய பிளவுகள் இருந்துச்சு. அப்ப அந்த பிளவுகளை பிடி தியாகராயர் இருந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சிருந்தார். இப்ப தியாகராயர் அவர்கள் 25 இறந்து போயிருவாங்க. அப்ப நீதி கட்சிகள் நிறைய சண்டைகள் அப்படி வர ஆரம்பிச்சது. பனகல் ராஜாவுக்கு சப்போர்ட்டா சில பேர், பனகல் ராஜாவுக்கு எதிர்ப்பா சில பேர், நிறைய சண்டைகள் வர ஆரம்பிச்சிருது. அப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படி இந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க. இதுல 1926 எலெக்ஷன் காலகட்டத்தில் வீக்கா இருக்கிறாங்க. அப்ப யார் இந்த இடத்துல ஏத்து போட்டி போறாங்கன்னா காங்கிரஸ் போட்டி போட்டுச்சா? காங்கிரஸ் போட்டி போடல. ஏன்னா நமக்கு 1935 தான் நமக்கு வந்து நீக்கப்படுது. அப்ப 1935 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி எந்த தேர்தலுமே போட்டி போடல. அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தே ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்ற சுயராஜ் கட்சி 1923 வருஷம் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த 1927 தேர்தலில் நீதி கட்சி எடுத்து சுயராஜ் கட்சின்னு சொல்லி ஸ்வராஜ் பார்ட்டி போட்டி போடுறாங்க. இப்ப சுயராஜ் கட்சி இருக்காங்கல்ல, போட்டி போடுறாங்கல்ல, ஜஸ்டிஸ் பார்ட்டி வீக்கா இருக்காங்கல்ல, இப்ப யார் ஜெயிச்சிடா? இந்த சுயராஜ் கட்சி அப்படின்னு ஜெயிச்சிருது நம்ம மெட்ராஸ் மாகாணத்துல. சுயராஜ் கட்சியோட கோட்பாடு என்னன்னா, இப்ப காங்கிரஸோட வழி வந்தவங்க அவங்களும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு பகுதி தான் சுயராஜ் கட்சியில் வந்திருக்காங்க. ஆனா தலைமை ஏற்க மாட்டோம் அரசாங்கத்துக்கு அப்படின்ற அவங்களோட கோட்பாடா இருக்கு. முதலமைச்சரா இருக்க மாட்டாங்க அப்படின்ற அவங்க கோட்பாடா இருக்கு. அப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த எலெக்ஷன்ல தோத்துறாங்க. சுயராஜ் கட்சின்றவங்க மெஜாரிட்டி பெரும்பான்மையோட ஜெயிச்சுறாங்க. பெரும்பான்மையா இருக்கக்கூடியவங்க தான் நமக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், முதலமைச்சரா இருக்கணும். ஆனா சுயராஜ் கட்சி எங்களுக்கு முதலமைச்சர் பதவி எங்களுக்கு வேணாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ யார் முதலமைச்சர் ஆகிறா அப்படின்னா, இந்த சுயராஜ் கட்சியின் ஆதரவோட ஒரு இடத்துல ஜெயிச்ச ஒரே ஒரு இடத்துல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டான ஒரு சுயேட்சை வேட்பாளரான பி சுப்பராயன் அப்படின்றவர் தான் நமக்கு முதலமைச்சர் பொறுப்பு வராங்க. யார் சொல்லி? ஸ்வராஜ் பார்ட்டின்ற சுயராஜ் கட்சியோட சப்போர்ட்ல பி சுப்பராயன்ற ஒரு சுயேட்சை வேட்பாளர் நம்ம முதலமைச்சரா வருகிறார். அவர் வந்து நேரத்தில் தான் நமக்கு 1926 டிசம்பர் 4 இருந்து 27 அக்டோபர் 1930 காலகட்டம் வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில், அதாவது இவரோட ஆட்சியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா 1928 வருஷம் நமக்கு முதல்ல இந்தியாவிலே முதல்ல நம்ம மெட்ராஸ்ல ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு முறைகள் அப்படி கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகே, நான் பிராமின்ஸ்க்கு இவ்வளவு சதவீதம், 44%, பிராமணர்களுக்கு 16%, முஸ்லீம்களுக்கு 16%, கிறிஸ்துவர்கள் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு 16%, ஷெட்யூல் காஸ்டுக்கு 8% அப்படின்ற கோட்டா முறை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலா கோட்டா முறை அப்படின்றதின் அடிப்படையில ரிசர்வேஷன் அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு. கொண்டு வந்தவங்க யார் அப்படின்றத, அதாவது அந்த கோட்டா முறை இருக்குல்ல, இதை கொண்டு வந்ததுக்கு இந்த பெரியார் ஒருத்தரை நீ ஒரு கருப்பு குதிரை அப்படின்னு சொல்லி பாராட்டுவார். அந்த கோட்டா முறை இடஒதுக்கீடு முறை அப்படின்றத அறிமுகப்படுத்தினவரோட பெயர் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்த தேர்தல் 1930 வருஷம் தேர்தல் நடக்குது. இப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டி போட்டி போறாங்க. ஓகே, காங்கிரஸ் கட்சி போட்டி போட்டாங்களா? போட்டி போடல. ஸ்வராஜ் கட்சி போட்டி போட்டாங்களா? அவங்களும் போட்டி போடல. ஏன் அப்படின்னா 1930 காலகட்டத்தில் இந்தியாவின் தேச தந்தையான காந்தியார் அவர்கள் நமக்கு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அதாவது சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் வந்து நடத்தி வந்தாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சியின் பின்னாடி தான் சுயராஜ் கட்சியுமே வருது. அப்ப காந்தி அறிவிச்சிருக்காருன்னா அவங்களும் போட்டி போட மாட்டாங்க. அப்போ சுயராஜ் கட்சி சட்ட மறுப்பு இயக்கம் இருக்குது, அதனால போட்டி போட மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி இரட்டையாட்சி இருக்கிற வரைக்கும் நாங்க போட்டி போட மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப நீதி கட்சி போட்டி போறாங்க. அந்த நேரத்தில் நீதி கட்சிக்கு பி முனுசாமி அவர்கள் தலைவரா இருக்காரு. நீதி கட்சி ஜெயிக்குது. பி முனுசாமி அவர்கள் நமக்கு தலைவரா பொறுப்பு இருக்கிறாங்க. அப்ப நீதி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய பி முனுசாமி சிஎம் ஆயிட்டு 1934 வரைக்கும் டேர்ம் பீரியட். ஆனா அவர் எப்போ வரைக்கும் தான் இருக்காரு அப்படின்னா 27 அக்டோபர் 1930 இருந்து நவம்பர் 4 1932 வரைக்கும் தான் இருக்கிறார். ஏன் 34 வரைக்கும் இருக்கல அப்படின்னா, இந்த பி முனுசாமி அவர்கள் வெற்றி பெறதுக்கு ரொம்ப முக்கியமா சப்போர்ட் பண்ணவங்க யாருன்னா இந்த பொப்புளி ராஜா அப்படின்றவரும் இன்னொருத்தர் கேவி ரெட்டி அப்படின்றவங்க தான். அதாவது இந்த பி முனுசாமி அவர்கள் இருக்காங்கல்ல, இவர் ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க இந்த 2 பேரும். இவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, பி முனுசாமி அவர்கள்ட்ட எங்களுக்கு அமைச்சரவையில இடம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்க சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறோம், அமைச்சரவையில் இடம் வேணும்னு கேட்டாங்க. ஆனா இந்த பி முனுசாமி அவர்கள் பிற்காலத்தில் அது கொடுக்கல. அப்போ கோமடைஞ்ச பொப்புளி ராஜா என்ன பண்றாரு? டக்குன்னு ஆட்சிங்கிறத கைப்பற்றி அவர் முதலமைச்சரா 1932 நவம்பர் 5 இருந்து 5 நவம்பர் 1934 வரைக்கும், அதாவது இந்த டேர்ம் பீரியட் 2ஆ பிரிச்சு
பி முனுசாமி அவர்கள் 32 நவம்பர் வரைக்கும், அந்த நவம்பர் 34 நவம்பர் வரைக்கும் பொப்பிலி ராஜா அப்படின்றவர் இருந்திருக்காங்க. இந்த பொப்பிலி ராஜா இருக்காருல்ல, இவரோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா ராமகிருஷ்ண ரங்காராவ் அப்படின்ற ஒரிஜினல் பேர். அண்ட் ஈவன் இவரை பத்தி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லி சொல்றோம். என்ன காரணம்? நமக்கு பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் நமக்கு வந்து பேர் வச்சாங்க. ஆக்சுவலா இந்த பொப்பிலி ராஜாவோட பர்சனல் அசிஸ்டன்ட், பிஏன்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லுமா, இந்த பொப்பிலி ராஜாவுக்கு பிஏவா ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அவர் தான் நம்மளோட பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள். ஆக்சுவலா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நெக்ஸ்ட் எலெக்ஷன் நமக்கு எப்ப நடக்கும்? 1934 நடக்கும். இப்போ 1934 வருஷம் எலெக்ஷன்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி போட்டி போறாங்க, சுயராஜ் கட்சி அப்படின்னு போட்டி போறாங்க, காங்கிரஸ்ன்றது போட்டி போடல. சரியா? இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிது இங்க தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த சுயராஜ் கட்சி அப்படிது வெற்றி பெற்று பெரும்பான்மையோட வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனா சுயராஜ் கட்சி என்ன சொல்லுவாங்க? நாங்க அரசியல் தேர்தல போட்டி போடுவோம், வெற்றி பெறுவோம், ஆனா அரசாங்கம் உருவாக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அப்ப சுயராஜ் கட்சிக்கு அரசாங்கம் உருவாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. யாருக்குமே சொல்லி நமக்கு யாரும் வந்தா பி சுப்ராயன் இருந்தார்ல, இந்த நேரத்தில் அந்த மாதிரி ஆள் இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அப்ப இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படியே இங்க ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரு? ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்து மறுபடியும் பொப்பிலி ராஜா அவர்கள் நமக்கு சிஎம் இருக்கிறாங்க. இப்போ டேர்ம் பீரியட் 1937 வரைக்கும் தான், 3 வருஷம் தான். இப்போ இந்த 37 காலகட்டத்தில் நிறைய முதலமைச்சர் மாறி மாறி வந்திருப்பாங்க. பொப்பிலி ராஜா தான் முதலமைச்சர் ஆகிறார். நவம்பர் 5 1934 இருந்து ஏப்ரல் 4 1936 வரைக்கும் நமக்கு முதலமைச்சர் இருக்கிறார். அடுத்து இவருக்கு பதிலாக நமக்கு ஏப்ரல் 4 1936 இருந்து 24 ஆகஸ்ட் 1936 வரைக்கும் பி.டி. ராஜன் அவர்கள் நமக்கு, ஓகே, பி.டி. ராஜன் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டோட தகவல் தொடர்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இருக்கார்ல பழனிவேல் தியாகராஜன், அவரோட தாத்தாவாகிய பி.டி. ராஜன் அவர்கள் நமக்கு முதலமைச்சராக இங்க பொறுப்புக்கு வராங்க. அடுத்து இவருக்கு அடுத்து மறுபடியும் பொப்பிலி ராஜா அவர்கள் நமக்கு 24 ஆகஸ்ட் 1936 இருந்து ஏப்ரல் 1 1937 வரைக்கும் மீண்டும் பொப்பிலி ராஜா அவர்கள் முதலமைச்சர் இருக்கிறாங்க. அடுத்து இவருக்கு அடுத்து 4வதா மறுபடியும் கேவி ரெட்டி அவர்கள், கூர்ம வெங்கட ரெட்டி அப்படின்றவர் என்ன பண்றாங்க? ஏப்ரல் 1 1937 இருந்து ஜூலை 14 1934 வரைக்கும், 37 வரைக்கும் முதலமைச்சர் இருக்கிற கேவி ரெட்டி அவர்கள். அப்ப டேர்ம் பீரியட் அப்படிது 37 நமக்கு முடியுது. சரியா? அடுத்த எலெக்ஷன் அப்படிது நமக்கு 1937 தேர்தல். அப்ப இந்த 37 தேர்தல் எடுத்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம், 1935 வருஷம் இந்த டயார்கி இன் ப்ராவின்சஸ் அப்படின்றத பிரிட்டிஷ்காரன் கேன்சல் பண்ணி டயார்கி அப்படின்றதுக்கு நமக்கு ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிட்டு நமக்கு ப்ராவின்சஸ்க்கு சுயாட்சின்னு சொல்லக்கூடிய அட்டானமி, அதாவது ப்ராவின்சியல் அட்டானமின்னு சொல்லக்கூடிய மாகாண சுயாட்சி அப்படின்னு வழங்கிட்டான். அப்ப காங்கிரஸ் கட்சி இது நாள் வரைக்கும் அதனாலதான் போட்டி போடாம இருந்தாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுவாங்க? தேர்தலில் 1937 தேர்தலில் காங்கிரஸ் கட்சின்றது முதலாக போட்டி எப்படி போடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1937 எலெக்ஷன், 37 தேர்தல் அப்படின்றது தான். இந்த 1937 தேர்தலில் முதல்ல யார் போட்டி போடுறா அப்படின்னா நமக்கு ஐஎன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அப்படி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சி போட்டி போடுறாங்க. ஏன் இவங்க இவ்வளவு நாள் போட்டி போடாம இருந்தாங்க? ஏன்னா இவ்வளவு நாள் நமக்கு டயர்கி இருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1935 வருஷம் நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசட்டம் வந்துச்சு. அந்த அரசட்டத்துல டயார்கி அப்படி ப்ராவின்சஸ்ல இருக்குல்ல, இது ஒழிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அபாலிஷ் பண்ணா பிரிட்டிஷ்காரன். அப்ப நமக்கு இரட்டை ஆட்சி இந்த மகள ஒழிச்சு டயார்கி அப்படி ஒழிச்சு நமக்கு ப்ராவின்சஸ்ல அட்டானமின்னு சொல்லக்கூடிய சுயாட்சி அப்படி வழங்கிட்டாங்க. ஆக்சுவலா அப்ப மாகாண சுயாட்சி வழங்கப்பட்ட காரணத்தினால் காங்கிரஸ் கட்சி இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப 1937 தேர்தலில் நமக்கு முதல்ல போட்டி போறாங்க காங்கிரஸ் கட்சி. அப்ப அவங்களை ஏற்று நமக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு போட்டி போறாங்க. காங்கிரஸ் கட்சின்றது ஒரு மிக வளர்ந்த கட்சி, சுதந்திரத்துக்காக நிறைய போராடிய ஒரு கட்சி. முதல்ல போட்டி போறாங்க, மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிது காங்கிரஸ் கட்சி மெஜாரிட்டி பெரும்பான்மையோட ஜெயிக்கிறாங்க. நீதி கட்சி அப்படிது மிகப்பெரிய ஒரு படுதோல்வி அப்படின்றது அடையுது. ஆக்சுவலா அப்போ நமக்கு நீதி கட்சியின் கடைசி முதலமைச்சர் யாருன்னு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா, நீதி கட்சியின் கடைசி முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேவி ரெட்டி அவர் தான் கடைசி முதலமைச்சர். ஆமா, நீதி கட்சி அரசியல் கட்சியா எத்தனை வருஷம் இருந்துச்சு? இல்ல நீதி கட்சின்றதுல அரசாங்கம் எப்படி உருவாக்கி இருந்தாங்க, எத்தனை வருஷம் உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 1920 வருஷத்துல இருந்து 1937 வருஷத்து வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட்ன்றது இருந்துச்சு. ஆனா அதுல கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 வருஷம் இதுல கேப்ல வந்து பாத்தீங்கன்னா 26 இருந்து 30 வரைக்கும் நமக்கு பி சுப்ராயன் தான் முதலமைச்சரா இருந்தார். அப்ப நமக்கு ஒரு -4 போட்டோம்னா நமக்கு 13 ஆண்டுகள். அப்ப நீதி கட்சி அரசாங்கமா இருந்தது எத்தனை ஆண்டுகள்னா 13 ஆண்டுகள். ஏன்னா இந்த 1937 தேர்தலுக்கு அப்புறம் நீதி கட்சி எந்த ஒரு தேர்தலையும் போட்டி போடவும் இல்லை, எந்த ஒரு தேர்தலையும் ஜெயிக்கவும் இல்லை, எந்த ஒரு அரசாங்கமும் அமைக்கவும் இல்லை. அப்ப 13 ஆண்டுகள் நீதி கட்சி அரசாங்கமா இருந்திருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தோத்து போனாங்கல்ல, இதுக்கப்புறம் நமக்கு ஏபிடி பன்னீர்செல்வம் அப்படின்றவங்க அதை வழிநடத்தி வராங்க. ஏபிடி பன்னீர்செல்வம் அப்படின்றவர் அதை வழிநடத்தி வர்றார். இந்த ஏபிடி பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன பண்றாருன்னா, பிற்காலத்துல இந்த நீதி கட்சியை 1938 வருஷம் தந்தை பெரியார் அப்படின்றவர்
தந்தை பெரியார் அப்படின்றவர் பெல்லாரி சிறையில் இருக்கும்போது நீங்க தலைமையேற்றுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய காரணத்தினால தந்தை பெரியார் அவர்கள் அதை வழிநடத்த ஆரம்பிக்கிறார். அப்போ ஏபி பன்னீர்செல்வம் நீதி கட்சி 1937 அப்புறம் ஏபி பன்னீர்செல்வம் வழிநடத்துறார். அவர் பெரியார்ட்ட கொடுக்கிறார். பெரியார் பெல்லாரி ஜெயில இருக்கும் பொழுதே நீதி கட்சியின் தலைவராக பொறுப்புக்கு வர்றார். பொறுப்புக்கு வந்த தந்தை பெரியார் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா, பிற்காலத்துல தந்தை பெரியார் ஆல்ரெடி நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு நடத்தி வந்தாங்க. அப்போ பிரஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி இப்போ அவர் கையில இருக்கு. அப்ப இந்த நீதி கட்சியும் தந்தை பெரியார் சுயமரியாதை சேர்த்து ஒன்னாக்கிறோம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, 1944 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 27 நமக்கு சேலத்தில் வச்சு நடந்த ஒரு மாநாட்டில் இந்த ரெண்டுத்தையும் சுயமரியாதை இயக்கத்தையும் நீதி கட்சியும் இணைத்து நமக்கு திராவிடர் கழகம் அப்படி சொல்லி மாத்திட்டார். ஆக்சுவலா இந்த திராவிடர் கழகம் அப்படிது தேர்தலில் போட்டி போடாது. ரொம்ப முக்கியமா திராவிடர் கழகம் உருவாக்கிட்டு தந்தை பெரியார் தெளிவா சொல்றாரு. என்ன சொன்னாரு? இந்த திராவிடர் கழகம் அப்படிது தேர்தலில் போட்டி போடாது. இது வாக்கு அரசியல் கிடையாது, இது ஒரு இயக்க அரசியல், ஒரு ஆர்கனைசேஷனா தான் இருக்கும். எங்களோட வேலை இங்க கூடிய மக்களுக்கு சுயமரியாதை பகுத்தறிவை சொல்லிக் கொடுக்கறத தவிர ஓட்டு கேட்கறது வேலை கிடையாது அப்படின்னு பெரியார் அவர்கள் அறிவிச்சிட்டார். அதுபோக திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு ஒரு முழக்கமும் வச்சார். இந்த திராவிடர் கழகம் அப்படிதான் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து இருக்கு, செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா அப்ப நீதி கட்சி அப்படிது திராவிடர் கழகமா மாற்றப்பட்டுருச்சு. எந்த ஒரு தேர்தலும் இன்னி வரைக்கும் நம்ம போட்டி போடல. இந்த திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்துதான் அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு கட்சி 1949 உருவாக்குறாங்க. அதுல இருந்து பிரிஞ்சு வந்துதான் எம்ஜிஆர் அவர்கள் பிற்காலத்தில் நமக்கு 1972 அக்டோபர் 17 நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில உருவாக்குறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் தான் நமக்கு நீதி கட்சி அப்படின்ற கட்சியில இருந்து யார் யார் முதலமைச்சரா எந்த வருஷத்துல எந்த வருஷம் வரைக்கும் இருந்தாங்க, இப்ப நமக்கு எப்படி மாறி இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். அப்ப அந்த நீதி கட்சி அப்படின்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க கொண்டு வந்த சட்டங்களா இருக்கும், மாற்றங்களா இருக்கும், எல்லாமே சமூக நீதிக்கான மாற்றங்களா சட்டங்களா தான் இருந்திருக்கும். அதுபோக பாத்தீங்கன்னா இந்த நீதி கட்சியின் அடிப்படை அப்படின்றதே நான் பிராமின்ஸோட அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றதுதான், அதாவது இங்க இருக்கக்கூடிய பிராமணர் அல்லாத மக்களின் முன்னேற்றம் அப்படிதான் அடிப்படையாக இருந்திருக்கும். ஆக்சுவலா இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நமக்கு நீதி கட்சியிலிருந்து கேட்கக்கூடியது. ஸோ இந்த வீடியோ அப்படின்றது கண்டிப்பா எக்ஸாமுக்கு பயனுள்ள தகவல் ஏதோ ஒன்று விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ நல்லா இருச்சா இல்லையா, பிடிச்சிருச்சா பிடிக்கல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருச்சா இல்லையான்றத இந்த கிளாஸ் பத்தின ஒரு ஃபீட்பேக் அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி கொடுங்க. இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் இல்லை டோன்ட் வெரி ஹாப்பி, நம்ம ஜாலியாக. தேங்க்யூ, பாய்.